இல்லை, இது எப்படியும் நம்ம பார்க்குறது ரொம்ப மனசுக்கு வேதனை தர ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து நம்ம இந்த காட்சிகளை பார்க்க கூட நம்மளால் முடியல. அதனால் வந்து இதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு. இப்படி ஒரு வேதனைத்தனமான விஷயம் வந்து இன்னும் சமுதாயத்தில் நடக்குதுன்னு எனக்கு ஒரு கோபம் தான் வருதே தவிர, இப்போது இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய இன்வெஸ்டிகேஷன் அதோடைய இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அந்த நபர் வந்து இங்கே இருக்கிற நபர் மாதிரி தெரியல. அவர் எங்கேருந்தோ வந்து எப்படியோ போன நபராக இருக்கிறாங்க. 3 ஸ்பெஷல் டீம் போட்டு போலீஸ் இது வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பிடிச்சிருவாங்க. பட் இந்த தருணத்தில் அந்த குடும்பத்திற்கும் அந்த சிறுமிக்கும் எங்களுடைய முழு ஆதரவும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் தான் எங்களால் கொடுக்க முடியும். வருங்காலங்களில் இதெல்லாம் தவிர்க்கணும். இதுக்கு வந்து ஒரு ஓவராலாக சிஸ்டமிக்காக என்ன பண்ணுறதுன்றதை நான் யோசிக்கிறேன். இன்றைக்கி மக்கள் போராட்டத்தில் இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு அவங்க குடும்பத்தாரே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறான்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் இதை வந்து சாதகமாக பயன்படுத்த இல்லை, கண்டிப்பாக அதை அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புவது என்னென்றால், முழுமையான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலேருந்தும் எல்லார் மேலேயும் ப்ரெஷர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் யாருமே வந்து ஒரு மெத்தனை போக்க காட்ட மாட்டாங்க. எல்லார் வீடுகளிலும் குழந்தைகள் உண்டு. கண்டிப்பாக அதை யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம காவல்துறை ரொம்ப ரொம்ப துரிதமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமாக பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. வட மாநில நபர்கள் குறிப்பிடுறாங்க, ஹிந்தியில் பேசுகிறா சொல்கிறாங்க. தமிழகத்தில் வட மாநில நபர்களை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வடமாநில நபர்ன்ற மாதிரி ஒரு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதுனால இதை பற்றி நம்ம ஸ்பெக்குலேட்லாம் பண்ணக்கூடாது. ஸ்பெக்குலேட்டும் தவறு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வட தென் மாநிலம்ன்ற பிரித்து பார்க்குறத தாண்டி இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு சமுதாயத்தில் சுற்றி தெரிஞ்சு திருப்பி போக முடியும்னா அது ஒரு கலெக்டிவாகவே நம்ம ஃபெயிலியராக பார்க்குறேன். பட் அதை தாண்டி இது வட மாநிலத்தவர் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிடக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும், தெரியும் அது யார் என்ன எதுக்கு பண்ணான்ட்டு. குடும்பத்தாருக்கு என்ன சொல்லுங்கள்? இல்லை, கண்டிப்பாக குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய முழு ஆதரவும் ஒரு சப்போர்ட்டும் அந்த குடும்பத்தோடு உண்டு. நான் சொன்ன மாதிரி எனக்கு மிகவும் பர்சனலாக வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கலெக்டிவாக நம்ம எல்லோரும் வந்து அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை.